ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே எடுத்த மினி விலாக் தான். ஒரு 4 நாள் போட முடியல. என்னால் மினி விலாக் தான் போடணும்னு நினச்சிட்டு இப்போ அது கூட அவ்வளோவா போட முடியல. நம்ம சத்து மாவு கொழக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சத்து மாவில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொழக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. கொழக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 6 நாளுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா போட்டதுனால இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரக்கா புளி கொடுத்து விட்டாங்க. 1 கிலோ அளவுக்கு இருக்குது. நல்லா புளியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான புளியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு நாள் வெயிலில் காய போட்டு மட்டும் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாவது சாப்பிடும் போல் தோணுச்சு. பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சாயந்தர நேரம் பாசிப்பருப்பு டீயும் தான் நம்ம வீட்டில். மினி விலாக் தான் போகிறேன். அதுவே கரெக்டாக என்னால் போட முடியல. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் வந்து ரவா உப்புமா தான் செஞ்சேன். ரவா உப்புமாவும் நாட்டு சக்கரையும் நல்லா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.